சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் உடல் ஒரு சோர்வாகவே டயர்டாகவே இருக்கும். உடல் சோர்வு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, சரியான தூக்கம் இருந்திருக்காது. குறைஞ்சது 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஒரு மனிதர் சராசரியா தூங்கணும்னு சொல்றோம். ஆனா, சரியான தூங்க மாட்டாங்க. 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க. சரியான தூக்கம் இல்லன்னா, வேலை பளு, ஒர்க் அதிகமா இருந்துச்சுன்னா, உடல் உழைப்பு அதாவது ஒர்க் லோடுன்னு சொல்றாங்கல்ல, அதிகமா இருந்துச்சுன்னா, மன அழுத்தம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு உடல் சோர்வாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கவலையிலே நம்ம ஓவரா திங்க் பண்ணும் பட்சத்தில், அவங்களுக்கு உடல் சோர்வா இருக்கும். சில பேர் நைட்டு, பகலுன்னு பார்க்காம எப்பலாம் டைம் கிடைக்கும்போதோ ஃபோன நோண்டிட்டே இருக்கிறது. நைட்டு 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் தூங்காத, இந்த ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. ஃபோன்லயே இருக்கிறது, டிவிலயே இருக்கிறது. இதுமாரி இருக்கிறவங்களுக்கு, சரியான ஓய்வு இல்லாதவர்களுக்கு உடல் சோர்வாவே இருக்கும். உடற்பயிற்சி இல்லாதவர்களுக்கு, நாம என்ன சொல்றோம், குறைஞ்சது காலையில 1/2 மணி நேரம், மாலையில 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்கன்னு சொல்றோம். நடைப்பயிற்சி போங்கன்னு சொல்றோம். நடைப்பயிற்சி போவதே கிடையாது. எந்த ஒரு உடற்பயிற்சியும், ஒரு எக்ஸர்சைஸ், யோகா, அதெல்லாம் எதுவுமே செய்றது கிடையாது. அதுமாரி செய்யாதவர்களுக்கும் உடல் சோர்வாக இருக்கும். உடல் சார்ந்த பொருள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ரத்த சோகை இருக்கும். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்களுக்கு, விட்டமின் பி12, விட்டமின் டி குறைபாடு உள்ளவர்களுக்கு உடல் வந்து ஒரே சோர்வா, டயர்டா இருக்கும். டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும் சில பேருக்கு. தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கே கணக்கு பார்த்தா 1/2 லிட்டர், 1 லிட்டர் மேல தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. நாம் சொல்வது என்னன்னா, 60 கிலோ சராசரி எடை உள்ள மனிதர் ஒரு 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். 20 கிலோ எடைக்கு 1 லிட்டர் தண்ணீன்ற பட்சத்தில் ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அவங்க தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. 1 லிட்டர் மேல தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு சர்க்கரை இருக்கும். சர்க்கரை வியாதி சொல்றோம்ல, டயபெட்டிக்ஸ். அது அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி கண்ட்ரோல் இல்லன்னா கூட உடல் சோர்வு அதிகமா இருக்கும். பிபி அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கான மெடிசின், ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா கூட நமக்கு உடல் சோர்வு அதிகமா இருக்கும். சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடல் சோர்வாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இந்த ஃபீவர் வர டைம்ல, இந்த உடல்நலம் சரியில்லாத காலத்துல, உடல் உஷ்ணமா இருக்கிற டைம்ல ஒரு டயர்டா இருக்கும். அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டா நம்ம அந்த அ டயர்டுலேருந்து நம்ம வெளிப்படலாம்னு வச்சுக்கங்களேன். காமனா இந்த டிசீஸும் இல்ல. பட் டயர்டா இருக்குன்னா, நம்ம கை ரெமிடிஸ், அதாவது நம் முன்னோர்கள் ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக சில ரெமிடிஸ், சில பழக்கவழக்கம் வச்சிருந்தாங்க. அதில என்னன்னா, அவங்க மெயினா சொல்றது தூக்கம் தான் சொல்றாங்க. தூக்கம். 7 மணி நேரமாவது, 6 மணி சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு நீங்க 7 மணி நேரம் கணக்கு வச்சுக்கங்க. அப்பதான் 6 மணி நேரமாவது நீங்க தூங்குவீங்க. ஒரு 7 மணி நேரம் தூக்கம் வச்சுக்கங்க. இளநீர் குடிக்க சொல்றாங்க. சுறுசுறுப்பா இல்லன்னா காலையில இளநீர் குடிக்க சொல்றாங்க. இளநீர் குடிப்பதன் மூலம், வாரத்துக்கு 4 நாள் இளநீர் குடிப்பதன் மூலம் நாம் உடல் சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம். தேன் குடிக்க சொல்றாங்க. தேன் வந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 டீஸ்பூன் தேனை போட்டு அதை கரைச்சி நம்ம காலைங்காத்தால நம்ம குடிக்கும்போது நம் உடல் சுறுசுறுப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உலர் திராட்சை இருக்கு. உலர் திராட்சை ஒரு ஒரு 7 திராட்சைய நைட்டு ஊற வச்சு, காலையில அந்த உலர் திராட்சைய சாப்பிட்டுட்டு அந்த தண்ணிய குடிக்க சொல்றாங்க. அப்புறம் நெல்லிக்காய், நெல்லிக்காய் ஜூஸ், தூக்கு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய ஜூஸ் பண்ணி காலையில வெறும் வயித்துல காலையில டீ, காஃபிக்கு பதிலா அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் பட்சத்தில், அது வந்து நெல்லிக்காய் சாதப்பொடியா செய்து சாதத்திலயும் பெசஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா, அது விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி வந்து நமக்கு சுறுசுறுப்பை தரும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும்னு வச்சுக்கங்களேன். அத நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். பாதாம் நைட்டு பாதாம் பருப்பு ஒரு 5, 6 பருப்பு நைட்டு ஊற வச்சு, காலையில பாதாம் பருப்ப அத தோல நீக்கி நம்ம சாப்பிடுவதன் மூலம் நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். மூலிகை டீ, அதாவது புதினா டீ, துளசி டீ, இஞ்சி டீ, இது மாரி நம்ம நெறைய டீ இருக்கு. அந்த மூலிகை டீ போட்டு நம்ம குடிப்பதன் மூலம், நம்ம அதில கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுக்கலாம். பாலை தவிர்த்து விட்டு இந்த மூலிகை டீ சாப்பிடுவதன் மூலம் நம்ம சுறுசுறுப்பா வச்சுக்கலாம். நடைப்பயிற்சி முக்கியம். 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி முக்கியம். நடைப்பயிற்சி இருந்தா தான் ரத்த ஓட்டம் நல்லாருக்கும். நைட்ல மஞ்சத்தூள், மிளகுத்தூள் கலந்த பால் குடிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள் பால் வந்து நம் நரம்பு மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லது. அது நம்மை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும். கீரை வகைகள், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழ வகைகள், இவங்களாம் நம்ம நெறைய எடுத்துக்குவோம். இதெல்லாம் நம்ம நெறைய எடுத்துக்குவதன் மூலம் நாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். தவிர்க்க வேண்டியது ஜங்க் ஃபுட், அதிகம் இனிப்புள்ள பொருட்கள், அதிகப்படியான டீ, காஃபி, இரவு நேரங்களில் கண் விழித்து இருப்பது, தேவையில்லாத ஒரு பிரச்சனைய போட்டு அதையே யோசிச்சுட்டே இருப்பது. இது இல்லாம இருந்து நம்ம வெளிய வந்துட்டு ஒரு தியானம், ஒரு யோகா அது மாரி வருவதன் மூலம் நாம் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளலாம்.